நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அரிவாள் பட்டாக்கத்தியுடன் ஆவேசமாக வீடு புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல். இளைஞரையும் அவரது தந்தையையும் அரிவாளால் வெட்டிவிட்டு சாலையில் துணிச்சலாக நடந்து சென்ற சிசிடிவி காட்சி. பட்டப்பகலில் பயங்கர ஆயுதங்களால் இளைஞர் வீட்டிற்குள் புகுந்த கும்பல் எது? கொலை வெறியோடு தந்தை மகனை அரிவாளால் வெட்டியது ஏன்? பின்னணி என்ன? சாயந்தரம் 5 மணி இருக்கும். அப்ப திருப்பூர் முருகம்பாளையம் அண்ணா நகர்ல உள்ள முருகேசன் வீட்டுக்குள்ள 5 பேர் கொண்ட கும்பல் போயிருக்காங்க. அருவா பட்டா கத்தின்னு கையில ஆயுதங்களோட ஆவேசமா போன அந்த கும்பல் வீட்டுக்குள்ள இருந்த முருகேசனோட மகன் அரவிந்தனை அருவாளால 9 இடங்கள்ல கண்மூடித்தனமா வெட்டியிருக்காங்க. என்ன ஏதுன்னே புரியாம தவிச்ச முருகேசன் தன்னோட மகனை வெட்ட விடாம தடுத்திருக்காரு. அப்போ முருகேசனையும் 2 வெட்டு வெட்டியிருக்காங்க அந்த கும்பல். அப்பாவையும் மகனையும் வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து 5 பேருமே கையில அருவா பட்டா கத்தியோட துணிச்சலா நடந்து போயிருக்காங்க. அந்த கும்பல் பக்கமே போக அஞ்சுன அங்க இருந்த மக்கள் அப்பாவையும் மகனையும் மீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட போலீஸ்க்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் முருகம்பாளையத்துல உள்ள மக்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்ப சார் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதுதான் இத்தனைக்கும் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்தன் வீட்டு பக்கத்துல மளிகை கடைகள் இருக்கு. அதுல ஒரு கடையோட ஷட்டரை திறக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. நள்ளிரவு நேரத்துல கடையை யாரு ஓபன் பண்றாங்கன்னு தூக்க கலக்கத்திலேயே வெளியே வந்திருக்காரு அரவிந்தன். அப்போ சில இளைஞர்கள் கடையோட பூட்டை உடைச்சு ஷட்டரை திறந்துட்டு இருந்திருக்காங்க. அதை தன்னோட செல்போன்ல வீடியோ எடுத்த அரவிந்தன் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. அப்போ அந்த இளைஞர்களுக்கும் அரவிந்தனுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. சத்தம் கேட்டு வெளியில வந்த பெண்கள் அந்த இளைஞர்களை சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண்கள் கிட்டையும் எகிரி இருக்காங்க அந்த இளைஞர்கள். இதுக்கிடையில அரவிந்தன் கொடுத்த தகவலை வச்சு சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். அதுல கஞ்சா மது போதையில அந்த இளைஞர்கள் கடையோட பூட்டை உடைச்சு ஷட்டரை திறந்தது தெரிய வந்திருக்கு. கடைக்குள்ள உள்ள கல்லா பெட்டியில கை வைக்கிறதுக்குள்ள அரவிந்தன் வீடியோ எடுத்ததால வேற எதுவும் அந்த இளைஞர்களால பண்ண முடியல. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் இருக்கும். ஆனாலும் அரவிந்தன் மேல இருந்த வெறி அந்த கஞ்சா கும்பலுக்கு அடங்கல. நம்மளையே போலீஸ்ல மாட்டி விட்ட அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைச்ச அந்த கும்பல் அருவா பட்டா கத்தியோட அரவிந்தன் வீட்டுக்குள்ள புகுந்து கை கால் தொட தோள் கழுத்துன்னு 9 இடங்கள்ல வெட்டியிருக்காங்க. அதை தடுக்க பார்த்த அரவிந்தனோட அப்பா முருகேசனுக்கும் 2 வெட்டு விழுந்திருக்கு. அப்பா மகன் 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு கையில அருவா பட்டா கத்தியோட தைரியமா நடந்து போயிருக்காங்க அந்த கும்பல். சிசிடிவி கேமரா பதிவுகளை வச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட போலீசார் சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருந்த கஞ்சா இளைஞர்கள் ஸ்டீஃபன் ராஜ், பாலாஜி, ஆகாஷ், ஆதி, லலித்குமார் ஆகிய 5 பேரையும் அடுத்த சில மணி நேரத்திலேயே கொத்தா கைது பண்ணியிருக்காங்க. அதோட அவங்க கிட்ட இருந்த அருவா பட்டா கத்தியையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கைதாகி காவல் வாகனத்துல ஏறின அந்த இளைஞர்கள் ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி வெற்றி குறி காட்டினது மட்டும் இல்லாம மீசையையும் முறுக்கி விட்டது கொஞ்சம் ஓவர் தான்னு எல்லாருமே சொல்ற மாதிரி இருந்துச்சு. எங்க ஏரியாவில் கஞ்சா போதை மாத்திரை சேல்ஸ் நடக்கிறதாகவும் அவங்க ஜெயிலுக்கு போனாலுமே உடனே வெளியே எடுக்க அதுக்கு பெரிய டீமே இருக்கிறதாகவும் கஞ்சா சேல்ஸை முற்றிலுமா தடுத்தா மட்டும்தான் எங்களோட உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லும் மக்கள் இனிமேலாவது போலீசார் கஞ்சா கும்பலை அடக்கி வைக்கிற வேலையில இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க. காவல் உதவி எண்ணுக்கு இரவு நேரத்தில் வந்த போன் கால். மனைவியையும் 3 பிள்ளைகளையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விட்டதாக கூறியதை கேட்டு அதிர்ச்சி. சடலங்களுக்கு அருகில் கையில் துப்பாக்கியுடன் பித்து பிடித்தது போல் அமர்ந்திருந்த நபர் யார்? அந்த நபர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுட்டு தள்ளியது ஏன்? நடந்தது என்ன?
தினமும் ஏகப்பட்ட ஃபோன் கால் வரக்கூடிய காவல் உதவி எண் 100க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதுல என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நானே என் கையால சுட்டு கொன்னுட்டேன் சார்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். என்னதான் போலீஸா இருந்தாலும் தினமும் ஏகப்பட்ட கொலைகேஸை கண்ணில் கூட பார்த்தாலும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்களை சுட்டு கொன்னுட்டேன்னு சொன்னதும் போலீஸே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருக்காங்க. அந்த அதிர்ச்சியோடையே யார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, நீங்க சொல்றது உண்மைதானான்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு நான் சொல்ற எல்லாமே உண்மைதான் சார், நான் சொல்ற அட்ரஸ்க்கு உடனே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்க்கு போலீஸ் போய் பார்த்தப்ப தாயும் 3 பிள்ளைங்களும் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. பக்கத்துல அவங்கள சுட்டு தள்ளின யோகேஷ் சுவத்துல சாஞ்சு பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் கொடூர சம்பவத்தோட பின்னணி தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் சஹரன்பூரை சேர்ந்தவர் தொழிலதிபர் யோகேஷ் ரோஹில்லா. பாஜக பிரமுகராகவும் செயல்பட்டு இருக்காரு. இவரோட மனைவி பேரு நேஹா. யோகேஷோட முதல் மனைவி 2012 உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2013 இரண்டாவதா நேஹாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு 12 வயசுல ஸ்ரத்தாங்கிற மகளும், 7 வயசுல சிவன்ஸுங்கிற மகனும், 5 வயசுல தேவன்ஸ்கிற மகனும் இருந்திருக்காங்க. மனைவி பிள்ளைங்களோட யோகேஷ் ரோஹில்லாவோட வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா மனைவி நேஹாவோட நடத்த மேல எப்போ சந்தேகம் வந்துச்சோ அந்த செகண்டோட அவரோட வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் சுக்கு நூறா நொறுங்கி காணாம போயிருக்கு. மனைவி நேஹா யார் கூடயோ தகாத உறவு வச்சிருக்கிறதா யோகேஷ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால 24 மணி நேரமும் நேஹாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நேஹா செல்போனை தொட்டாலே யார்கிட்ட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றன்னு கேட்டு யோகேஷ் தகராறு பண்ணிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இதனால கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை எல்லாம் மீறி போன நேரங்கள்ல யோகேஷ் தன்னோட மனைவியை அடிச்சு காயப்படுத்தியிருக்காரு. இப்படியே பல நாள் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்த நேரத்துல ஒரு நாள் அந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கு போன யோகேஷ் தன்னோட துப்பாக்கி எடுத்து மனைவிய சரமாரியா சுட்டு தள்ளியிருக்காரு. மனைவி கூட ஏற்பட்ட சண்டையில மனைவிய மட்டும் சுட்டு தள்ளல, தன்னோட 3 பிள்ளைங்களையும் கண்மூடித்தனமா சுட்டிருக்காரு. அப்ப உங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, உங்களோட அப்பா நானா இல்ல வேற யாருமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்களும் உயிரோட இருக்க கூடாதுன்னு ஆக்ரோஷமா கத்துக்கிட்டே துப்பாக்கியால சுட்டு தள்ளியிருக்காரு யோகேஷ் ரோஹில்லா. இதுல 12 வயசு சிறுமி ஸ்ரதாவும் 5 வயசு சிறுவன் தேவன்ஷும் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்துட்டாங்க. போலீஸ் நேர்ல போய் பார்த்தப்ப நேஹாவும் 7 வயசு சிறுவன் சிவன்ஷும் பலத்த காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சப்ப போற வழியிலேயே சிறுவன் சிவன்ஸ் இறந்து போயிட்டான். நேஹா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க உயிருக்கு ஆபத்தா இல்லையாங்கிறத சொல்ல முடியும்னு டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் யோகேஷ் ரோஹில்லாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட நடத்தின விசாரணையில மனைவியோட நடத்த மீதான சந்தேகத்துல தான் 4 பேரையும் சுட்டு தள்ளிட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்ச நாளாவே மனைவி கூட பிரச்சனை இருந்ததால அது அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். அந்த மன அழுத்தம் தான் கட்டுன மனைவியையும் பெத்த பிள்ளைங்களையும் சுட்டு தள்ளுற அளவுக்கு அவரை யோசிக்க வச்சிருக்கணும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. மனநல மருத்துவர் மூலமா யோகேஷுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் மருத்துவ சிகிச்சைக்கு அப்புறம் அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்த முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. கணவரின் நண்பர் தனது மகனை கடத்தி சென்று விட்டதாக மல்டி பில்லியனரின் மனைவி புகார். வேறொரு ஆணுடன் தகாத உறவில் உள்ள தனது மனைவி வேண்டுமென்றே தன் மீது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவதாக பிரபல ஐடி நிறுவன உரிமையாளர் பரபரப்பு வீடியோ. விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கணவனும் மனைவியும் மாறி மாறி வீடியோவில் யுத்தம் செய்வதையே. யார் பக்கம் உண்மை உள்ளது? மகன் யாருக்கு சொந்தம்? சிறுவன் உண்மையிலேயே கடத்தப்பட்டாரா? கணவன் மீது மனைவி சொல்லும் இல்லீகல் புகாரும்
மனைவி மீது கணவன் வாரி இறைக்கும் இல்லிகள் சேரும் நிஜம்தானா? சென்னை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு பொண்ணு தன்னோட மகனை கணவரோட பிஏ கோகுல் அப்படிங்கிறவர் கடத்திட்டு போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீசார் உங்க மகனை ஏன் உங்க கணவரோட பிஏ கடத்தணும், என்ன காரணம்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ணா நகரை சேர்ந்த பிரசன்னா சங்கர நாராயணன் தான் தன்னோட கணவர். நானும் அவரும் திருச்சியில உள்ள NITல படிக்கிறப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகுது. 9 வயசுல எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்குள்ள கடந்த 2 வருஷமாவே முட்டல் மோதல் தான், ஒத்து வரவே இல்லை. அதனால தான் டைவர்ஸ் பண்றதுக்கு முடிவெடுத்தோம். தங்களோட விவாகரத்து வழக்கு கூட சென்னை ஹைகோர்ட்ல தான் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்டோட பிஏ அப்படின்னு கோகுல கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வலுக்கட்டாயமா என் பையனை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் உண்மையாவே என் பையனை கொண்டுட்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டாரா இல்லை எங்க வச்சிருக்காரு, என் பையனோட நிலைமை இப்ப என்ன அப்படின்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். ரிப்ளிங் நிறுவனத்தோட தலைவர் பிரசன்னா சங்கர் பெங்களூருவிலையும் ஒரு IT நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. அந்த நிறுவனத்தோட மதிப்பு 1.16 லட்சம் கோடி ரூபாய். மல்டி பில்லியரான பிரசன்னாவை விட்டு பிரியறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிற திவ்யா, அமெரிக்காவில் சட்டத்துக்கு புறம்பா என்னோட கணவர் டாக்ஸ் கிரைம் செஞ்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்திருக்கிறதாவும், அதை இந்தியாவில் என் மாமனார் என் கணவரோட தம்பி பெயர்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும், அதை நான் கண்டுபிடிச்சதால தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டாக்ஸ் கிரைம் பண்ணியிருக்காரு யூஎஸ்ல டாக்ஸ் கட்டாம இவேட் பண்ணி அதை எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அவங்க அப்பா அதை இந்தியாவில் டாக்ஸ் கட்டாம இந்தியால இருந்து அவங்களோட தம்பி வித்யாசாகர்ன்றவருக்கு தாய்லாந்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அது எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதோட பாலியல் ரீதியா பல பெண்களோட வாழ்க்கையில என்னோட கணவர் விளையாடி இருக்கிறதா சொன்ன திவ்யா, பாத்ரூம்ல ஸ்பை கேமரா வச்சு பல பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டினதாகவும், அதனால என் கணவர் சிங்கப்பூர் போலீசாரால கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. பொண்ணுங்களெல்லாம் ஒரு பொருளா பாக்குறது, ஒரு செக்ஸ் பிரெடேட்டருங்க. அவர் வீட்டுல பாத்ரூம்ல பெட்ரூம்ல எல்லாம் ஹிடன் பின்ஹோல் கேமரா வச்சு பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வீடியோ எடுக்கிறது, இது எல்லாத்தையும் பத்தி சிங்கப்பூர் போலீஸ் கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர்ல அவர் கண்டிஷனல் பெயில்ல தான் அங்க வெளியில வந்தாரு. ஆனா டைவர்ஸ் செஞ்சுக்கலாம்னு பரஸ்பரம் பேசி முடிவான பிறகு மாசம் 9 கோடியே 4.3 லட்சம் செலுத்துவதா அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கோம். ஆனா அந்த பணம் போதாதுன்னு திவ்யா பிரச்சனை பண்ணதா சொல்றாரு பிரசன்னா சங்கர். இதுக்கிடையில அமெரிக்க முறைப்படி என்னோட மகன் என்கிட்ட 4 நாள் இருக்கிறதாவும் என்னோட கணவர் கிட்ட 3 நாள் இருக்கிறதாவும் அக்ரிமெண்ட் போட்டோம். அப்படிதான் கொஞ்ச நாள் மகன் எங்களோட மாறி மாறி இருக்கான்னு சொன்ன திவ்யா, ஒரு சொத்து பிரச்சனைக்காக கடந்த பிப்ரவரி மாசம் நாங்க சென்னை வந்தோம். அப்போ அக்ரிமெண்ட் படி என் மகனை பிரசன்னாவோட பிஏ கோகுல் அழைச்சிட்டு போக வந்தாரு. ஆனா 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் என் மகனை என்கிட்ட கொண்டு வந்து விடாம கடத்திக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க திவ்யா. என் மகனை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு புகாரும் கொடுத்திருக்காங்க. திவ்யா ஒரு பக்கம் இப்படி வீடியோவுல பல புகார்கள் அடுக்கி இருக்கிற மாதிரியே கணவர் பிரசன்னா சங்கரும் தன் தரப்புல ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளதோட டெலிகிராம் ஆப்ல ஆபாச சாட் ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு. நானும் என் ஒய்ஃபும் ரீசெண்டாக டிவர்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் என் பையனை 50-50 கஸ்டடி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம MOUவில் சைன் பண்ணியிருக்கோம். அனூப் குட்டி சங்கரன் அப்படிங்கிறவர் கூட என் மனைவி தகாத உறவுல இருக்கிறதா சொல்லியிருக்கிற பிரசன்னா டெலிகிராம்ல திவ்யாவும் அனூபும் ஆபாசமா பேசியிருக்கிற மாதிரி உள்ள சேட்டையும் வெளியிட்டிருக்காரு. 6 மாசத்துக்கு முன்னால அனூபோட மனைவி தான் அந்த ஆபாச சேட்டையே முதல்ல பார்த்து அவங்க தான் எனக்கே அனுப்புனாங்க. அதுக்கு பிறகுதான் நானே என் மனைவிய கையும் களவுமா பிடிச்சேன்னு சொல்லியிருக்கிற பிரசன்னா, அனூபும் திவ்யாவும் ஹோட்டல்ல தனிமையில இருந்ததுக்கான ஆதாரமும் தன்கிட்ட இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு.
மொத்தத்துல என் மனைவியோட தகாத உறவை கண்டுபிடிச்ச பிறகுதான் டைவர்ஸ் பண்ணவே முடிவு எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு பிரசன்னா. திவ்யாவோட களவாணித்தனத்தை கண்டுபிடிச்சதும் நான் பாலியல் ரீதியா அவங்கள துன்புறுத்துறதாவும் பல பெண்களை வீடியோ எடுத்ததாவும் அவதூறு பரப்புறதா சொல்லியிருக்கிற பிரசன்னா என் பையனை யாரும் கடத்தல, அவன் என்னோட சந்தோஷமா இருக்கிறதாவும் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதே நேரம் என்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்ட திருமங்கலம் காவல் உதவி ஆணையரும் உதவி ஆய்வாளரும் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பயன்படுத்தி தனது வழக்கறிஞர் மூலம் தன்கிட்ட 25 லட்சம் லஞ்சம் கேட்டதாவும் புகார் சொல்லியிருக்காரு பிரசன்னா. திவ்யா கொடுத்த புகாரை வச்சு தன்னை அரெஸ்ட் பண்ண போலீசார் துடிக்கிறதால நான் என் மகனோட தமிழ்நாட்டை விட்டே போயிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி கணவனும் மனைவியும் மாறி மாறி வீடியோ, இல்லீகல் புகார், கடத்தல் புகார், லஞ்ச புகார்னு 1008 புகார்களை அடுக்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில திவ்யா கொடுத்த புகார் திருமங்கலம் காவல் நிலையத்தில இருந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருமங்கலம் காவல் உதவி ஆணையர் மீதான ஊழல் குறித்து அண்ணா நகர் துணை ஆணையாளர் விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்குது. வீட்டருகே நின்று கொண்டிருந்த பிரபல ரவுடி வெட்டி கொலை. கொலை நகரமாக மாறிய தூங்கா நகரம். இருதரப்புக்கும் இடையே 22 ஆண்டுகளாக தொடரும் மோதல். 2 குடும்பத்து பகையில் பலியான 22 உயிர்கள். பல உயிர்களை காவு வாங்கியதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது எது? யார் அந்த வி.கே. குருசாமி? யார் அந்த ராஜபாண்டி? இந்த இருதரப்புக்கும் அப்படி என்ன பிரச்சனை? நடுநடுங்க வைக்கும் பகீர் பின்னணி என்ன? கடந்த சனிக்கிழமை நைட்டு மதுரையை சேர்ந்த ரவுடி காளீஸ்வரன்ற கிளாமர் காளிய ஒரு கும்பல் தலைய செதச்சு மிக கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. 2 தரப்புக்கும் இடையில பல வருஷமா நடந்துட்டு வர மோதல்ல பழிக்கு பழியா இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா கூறப்படுது. வேறொரு கேஸ்ல ஜெயில இருக்கிற வெள்ளக்காளி தான் ஜெயில 4 கம்பிகளுக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டே கிளாமர் காளிய கொல்ல ஸ்கெட்ச் போட்டதா சொல்லப்படுது. 22 வருஷ பகையா? அதுல 22 பேர் கொலையா? அப்படி என்னதான் பகை? எதுக்கு இத்தனை கொலைன்னு உருவத்தை உயர்த்திக்கிட்டே கேட்கறவங்களுக்கான பதில் தான் இப்ப சொல்ல போற விஷயம். வைகையாறு ஓடுற மதுரையில சுவர் போஸ்டர் ஓட்டுறதுல ஏற்பட்ட சின்ன வாக்குவாதம் தான் 22 வருஷமா ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியே. ராமநாதபுரம் கமதிக்கு பக்கத்துல உள்ள கருத்தறிவாங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியும். 2 பேருமே உறவுக்காரங்க தான். இவங்க 2 பேரோட குடும்பமும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே மதுரை கீரத்துறைக்கு வந்து குடியேறி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் அரசியலுக்கு போக முடிவு பண்ணி வி.கே. குருசாமி திமுகவிலையும் ராஜபாண்டி அதிமுகவிலையும் இணைஞ்சிருக்காங்க. அப்ப 2023ல உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு. தேர்தல் பணியில 2 கட்சியை சேர்ந்தவங்களும் ராப்பகலா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுவர்ல போஸ்டர் ஓட்டுறது சம்பந்தமா வி.கே. குருசாமி தரப்புக்கும் ராஜபாண்டி தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை கைகலப்பா மாறி அந்த கைகலப்பு வெட்டுக்குத்துல போய் முடிஞ்சிருக்கு. 2 தரப்புக்கும் இடையில ஏற்பட்ட மோதல்ல ராஜபாண்டியோட ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்பட்டு இருந்த அவரோட அண்ணன் மகன் சின்ன முனிச வி.கே. குருசாமி தரப்பை சேர்ந்தவங்க கடுமையா தாக்கியிருக்காங்க. இதுல நில கொலைஞ்சு போன சின்ன முனிஸ், என்னை இப்பவே கொண்டுட்டு போயிடுங்க, நான் பொழைச்சேன்னா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் மிரட்டுற துணியில பேசினதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச எதிர்த்தரப்பு கும்பல் சின்ன முனிச சரமாரியா வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா வி.கே. குருசாமி, பாம்பு பாண்டி, மாரிமுத்து, ராமமூர்த்தி, வழுக்கை முனிஸ், கணுக்கன் முனியசாமின்னு 12 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் 22 ஆண்டுகால பகைக்கு அஸ்திவாரம். இந்த சம்பவம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2006ல் வி.கே. குருசாமி மதுரை மாநகராட்சி திமுக கிழக்கு மண்டல தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2 தரப்புக்கும் இடையில புகைச்சல் இருந்துகிட்டே வந்த நிலையில
2008 சின்ன முனிஸ் கொலையில சம்பந்தப்பட்ட வழுக்கை முனிஸ ராஜபாண்டியோட உறவினர் சப்பானி முருகன் வெட்டி கொன்னு இருக்காரு. இதுக்கு நடுவுல வெள்ளைக்காளிங்கிறவரும் சீனுக்குள்ள வராரு. வி.கே. குருசாமி ராஜபாண்டியன் தரப்புக்கு இடையிலான பிரச்சனையில முதலா கொல்லப்பட்ட சின்ன முனிஸோட கூட பிறந்த தம்பி தான் இந்த வெள்ளைக்காளி. இவரு ராஜபாண்டி டீமோட இணைஞ்சு கத்திய தூக்குனதுக்கு அப்புறம் தான் 2 தரப்புக்கும் இடையிலான மோதல் போக்கும் கொலைகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. தன்னோட அண்ணன் சின்ன முனிஸ கொன்னவங்களை பழி தீக்காம விடமாட்டேன்னு சபதம் போட்ட வெள்ளைக்காளி வி.கே. குருசாமியோட உறவினர்கள் மாரிமுத்து, ராமமூர்த்திங்கிற 2 பேரை 2008 வில்லாபுரத்துல வச்சு வெட்டி கொலை செஞ்சிருக்காரு. இந்த கேஸ்ல வெள்ளைக்காளி அவரோட உறவினர் சகுனி கார்த்திக் உள்ளிட்ட சில பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சாங்க. ஜெயிலுக்குள்ள பிரபல ரவுடி முத்து இருளாண்டிங்கிறவரோட வெள்ளைக்காளிக்கு பழக்கம் ஏற்பட்டு அவரும் இந்த கும்பலோட கைகோர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 2013 சின்ன முனிஸ் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட வி.கே. குருசாமியோட தங்கச்சி கணவர் பாம்பு பாண்டிய வெங்காய மார்க்கெட்ல வச்சு வெள்ளைக்காளி, சகுனி கார்த்தி, முத்து இருளாண்டி ஆகிய 3 பேரும் சேர்ந்து வெட்டி கொன்னாங்க. இந்த கொலைகளுக்கெல்லாம் பழிக்கு பழியா சகுனி கார்த்தியோட தாய்மாமன் மயில் முருகனை 2013 வி.கே. குருசாமியோட தரப்பு வெட்டி கொலை செஞ்சிருக்கு. இந்த கேஸ் சம்பந்தமா வி.கே. குருசாமியோட மகன் மணி உட்பட சிலர் கைதானாங்க. அதோட தொடர்ச்சியா 2015 வெள்ளைக்காளியும் ராஜபாண்டியோட மகன் தொப்பிலி முனியசாமியும் சேர்ந்து குருசாமியோட மகன் மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் குப்பு என்கிற முனுசாமிய கொன்னுட்டாங்க. அடுத்து 2016 குருசாமியோட மகள் விஜயலட்சுமியோட கணவர் எம்.எஸ். பாண்டியனோட தம்பி காட்டுராஜாவை வெள்ளைக்காளி டீம் டார்கெட் பண்ணாங்க. எம்.எஸ். பாண்டியன் பஸ்ல போயிட்டு இருந்தப்ப வெள்ளைக்காளி தரப்பு அவரை பஸ்ல வச்சே வெட்டி சாச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காங்க. இதுக்கு பழிக்கு பழியா கொலை பண்ணியே தீர்வன்னு களத்துல குதிச்ச வி.கே. குருசாமியோட மகன் மணி 2017 ராஜபாண்டியோட மகன் தொப்பிலி முனியசாமிய கமுதிக்கு கடத்திட்டு போய் அங்க பைக்கோட சேர்த்து கட்டி வச்சு பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்தி மிக கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இதுல தொப்பிலி முனியசாமியோட சாம்பல் கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல வெள்ளைக்காளியோட கூட்டாளிங்களான சகுனி கார்த்திக்கும் முத்து இருளாண்டியும் சேர்ந்து வி.கே. குருசாமிக்கு நெருக்கமான சடையாண்டிய மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சே வெட்டி கொண்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வெள்ளைக்காளி குரூப்பை சேர்ந்த சகுனி கார்த்தியும் முத்து இருளாண்டியும் அப்பாவி மக்களை மிரட்டுறது, அடிக்கிறதுன்னு அடாவடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. அந்த வழக்கு சம்பந்தமா போலீஸ் அவங்க 2 பேரையும் பிடிக்க போனப்ப அவங்க போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சு ஓடினதா சொல்லப்படுது. அப்ப சகுனி கார்த்தியையும் முத்து இருளாண்டியையும் போலீஸ் துப்பாக்கியால சுட்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இந்த என்கவுண்டருக்கு வி.கே. குருசாமி தான் காரணம்னு நினைச்ச எதிர்த்தரப்பு அவங்க மேல இன்னும் கொலவெறியாகிருக்காங்க. அடுத்து 2018 கீழ்மதுரையில உள்ள ரேஷன் கடையில வச்சு வி.கே. குருசாமியோட மருமகன் எம்.எஸ். பாண்டியன்னு நினைச்சு அவரோட சொந்தக்காரரான முனியசாமிய வெள்ளைக்காளியும் கூட்டாளிகளும் சேர்ந்து வெட்டி கொன்னுட்டாங்க. இந்த முறை எம்.எஸ். பாண்டி மிஸ் ஆகிட்டான், அடுத்த முறை சிக்காமலா போயிடுவான்னு வெள்ளைக்காளி கும்பல் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் 2019 தேர்தல் வேலையில ஈடுபட்டு இருந்தப்ப எம்.எஸ். பாண்டிய வெள்ளைக்காளியோட கூட்டாளிங்க ஓட வெட்டி படுகொலை செஞ்ச சம்பவம் அப்ப மதுரையில பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கடுத்து வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்த குல்லா என்கிற முத்துப்பாண்டிய 2020 குருசாமி தரப்பை சேர்ந்தவங்க வெட்டி கொன்னாங்க. இதுல மாடுமணி உட்பட சிலரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே 2020 குருசாமியோட மருமகன் எம்.எஸ். பாண்டி கொலை வழக்குல தொடர்புடைய முனியசாமிய குருசாமி தரப்பை சேர்ந்த வகுத்தாலை என்கிற மணி மிரட்டியிருக்கான். இந்த கோபத்துல வகுத்தாலை என்கிற மணியோட ஃப்ரெண்டு முருகானந்தத்தை நடு ரோட்ல வச்சு தலையிலேயே வெட்டி கொடூரமா கொன்னிருக்காங்க வெள்ளைக்காளி கும்பல். இதுக்கிடையில 2023 பெங்களூர்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த வி.கே. குருசாமிய
ஒரு கும்பல் அரிவாள் கத்தியால சரமாரியா வெட்டி கொல்ல பார்த்தாங்க. இதுல அதிர்ஷ்டவசமா VK குருசாமி உயிர் தப்பிச்சாலும் தாக்குதல்ல அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் வீட்டுல வச்சே சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி ராஜபாண்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. இப்படி 22 வருஷமா நடந்துட்டு இருக்கிற கொலையோட தொடர்ச்சியா தான் சனிக்கிழமை நைட்டு VK குருசாமியோட தங்கச்சி மகன் காளீஸ்வரன் என்கிற கிளாமர் காளிய வெள்ளைக்காளி கேங் கொலை பண்ணியிருக்காங்க. VK குருசாமி தரப்பு வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்தவங்களை கொலை பண்ண பல கேஸ்ல இந்த கிளாமர் காளி சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும் இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதோட 2023ல பெங்களூர்ல வச்சு VK குருசாமி தாக்கப்பட்டதுல இருந்தே அவரை தாக்கின வெள்ளைக்காளியையும் அவன் கேங்க சேர்ந்தவங்களையும் கொன்னு வீசணும்னு பிளான் போட்டுட்டு இருந்திருக்கான் இந்த கிளாமர் காளி. இந்த விஷயம் வெள்ளைக்காளி காதுக்கு போயிருக்கு. வெள்ளைக்காளி இப்போ வேறொரு கேஸ்ல ஜெயில இருக்கிறான். ஜெயில இருந்துகிட்டே கிளாமர் காளியோட கதையை முடிக்க வெள்ளைக்காளி தான் முழுக்க முழுக்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா சொல்லப்படுது. 22 வருஷ பகையில கிளாமர் காளியோட கொலை 22வது கொலை. 2 தரப்பை சேர்ந்தவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்னு இதுவரை 22 பேரோட உயிர் போயிருக்கு. இப்படி 2 தரப்பினரும் மாறி மாறி வெறியாட்டம் ஆடுறது எப்ப நிக்க போதுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை கொலை சம்பவங்கள்ல ஒரு சம்பவத்துல கூட எந்த கூலிப்படையுமே சம்பந்தப்படல. முழுக்க முழுக்க VK குருசாமி மற்றும் ராஜபாண்டியோட சொந்தக்காரங்களும் நண்பர்களும் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 2 தரப்புக்கும் இடையிலான இந்த பகை இன்னும் எத்தனை பேரை காவு கொடுக்க போகுதோ தெரியல. சீக்கிரம் காவல்துறையும் அரசாங்கமும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு வலியுறுத்தியிருக்காங்க தூங்கா நகர மக்கள். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.